அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வருகின்ற ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆடி கிருத்திகை. அன்றைய நாளில் நாம சொல்லுகின்ற இந்த ஒரு 6 இலைகளை வைத்து ஒரு தீபத்தை மட்டும் உங்க வீட்ல பூஜை அறையில தீபத்தை ஏத்தினாலே போதும். வாழ்க்கையே மாறுகின்ற அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். நினைத்தது நடக்கும். அது என்ன தீபம்? நாம் அதை எப்படி ஏற்றுவது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நமது சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. இப்போ வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். கிருத்திகையோட மகிமை அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதுவும் கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம எல்லோரும் வழிபடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஆடி கிருத்திகை நட்சத்திரம். திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கின்றது அப்படிங்கிறவங்க மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தள்ளிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களும் மற்றும் சரியான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த கிருத்திகை நாளன்று விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபடலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறத பொறுத்து தான் இந்த கிருத்திகை விரதத்தை மேற்கொள்ளலாம். அதுல பாருங்க, இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய இறை வழிபாட்டுக்குனே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த கிருத்திகை நாள் அவ்வளவு ஒரு விசேஷம். அதுவும் இல்லாமல் தமிழ் மாதத்துல மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகைய நீங்கள் வழிபடாமல் விட்டிருந்தாலும் சரி, இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைய ஒரு நாள் முறையா நீங்க வழிபட்டாலே வருஷத்துல வரக்கூடிய மற்ற கிருத்திகையை வழிபட்ட ஒரு பலனானது இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த இந்த ஆடி கிருத்திகையானது இந்த வருஷம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை இருக்கின்றது. நமக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை அன்று மாலை பார்த்தீங்கன்னா 6 மணி 19 நிமிஷத்திற்கு கிருத்திகை நட்சத்திரமானது தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி 51 நிமிஷம் வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. ஆக வெள்ளிக்கிழமை அன்று நாள் முழுவதும் நமக்கு கிருத்திகை நட்சத்திரமானது இருக்கின்றது. அதனால வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். இல்லைன்னா உங்க ஊர் கோவில்களில் எப்போ பூஜைகள் கிருத்திகை நட்சத்திரத்தை ஒட்டி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்தாற் போல விரதத்தை தொடங்குங்க. குறிப்பா இந்த கிருத்திகை விரதத்தை வேலை கிடைக்காதவங்க தமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்று இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். அதை பரணி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு கிருத்திகை நட்சத்திரத்துல அவங்க அந்த விரதத்தை முடிப்பாங்க. அதனால வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் இருக்கு. அன்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அடுத்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இந்த கிருத்திகை நட்சத்திரமானது முடியுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த 2 நாட்களும் வழிபடலாம். அதனால எந்த தவறும் கிடையாது. அதற்கு நாம என்ன செய்யலாம்னா, இனிப்பு வகைகள், பால் பாயாசம், கற்கண்டு, சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள் செய்து வைத்து முருகப்பெருமானுக்கு படைக்கலாம். வியாழக்கிழமை வழிபாடு பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்தால் அன்று சாயங்காலம் ஒரு 4 மணி 45 நிமிஷத்துக்குள்ள இந்த வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் 4 மணி 51 நிமிஷத்திற்கு முடிகின்றது. ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு கோவில்களில் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும். அதுல கலந்துக்கிறது ரொம்பவும் விசேஷம். அங்க நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கறது இன்னுமே விசேஷம். அப்பேற்பட்ட நாள்ல எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய தினம் தீபமேற்றி வழிபடும் போது அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. நாம கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்வதை விட அந்த வழிபாட்டோட அங்க கோவில் இறைகள் நம்ம சன்னதிக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது ஒரு அதிகப்படியான பலனும் மிகுந்த ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த ஆடி கிருத்திகை தினத்துல இங்கு சொல்லக்கூடிய இந்த இலை மீது அதுவும் 6 இலைகளை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம். இந்த கிருத்திகை விரதத்தை மேற்கொள்ள முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் செவ்வாய் தோஷத்தோட பாதிப்பு குறையணும் தான். ஏன்னா கடன் பிரச்சனை இருந்தால் சொத்து, வீடு, நிலம், சரியான வேலை கிடைக்கல, குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள்,
போன்று இந்த மாதிரி நம்ம கண்களுக்கு தெரிஞ்ச பல தடைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானோட தோஷம் நம்ம ஜாதகத்திலேயோ, இல்லைன்னா நம்ம குடும்பத்துல யாருக்காவது இருக்கும்போதோ, அந்த செவ்வாய் கிரக தோஷ தடைகள் நமக்கு நீங்கணும், விலகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு அற்புதமான இந்த தீபம் தான் நம்ம வந்துட்டு வந்து ஏத்துவோம். அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை தீபம். செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான ஒரு அற்புதமான ஒரு இலை வந்து செம்பருத்தி இலை. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு செம்பருத்தி மலர்களை வைக்கும் பொழுது, கிரகதோஷ பாதிப்புகள் வந்து படிப்படியா குறையும். சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது நிலுவையில இருந்தால் அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெற்றவர் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு செம்பருத்தியால பூஜைகள் பண்ணும்போது செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட செம்பருத்தி செடியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலையில 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்து எடுத்துக்கணும். முருகப்பெருமானுக்கும் 6 கார்த்திகை பெண்களுக்கும் தொடர்பு இருக்கு. மேலும் முருகனுடைய 6 படை வீடுகள் 6 சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுக்கான அந்த மந்திர எழுத்துக்கள் 6. மேலும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6 ஆக சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்கள் மீது முருகப்பெருமான் தனித்தனியா பிறக்கும்போது அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை வந்து சிவபெருமான் அந்த 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட தான் வந்து கொடுத்திருப்பாரு. அவங்க அந்த வேலையை சரியா செய்தனால தான் வந்து அவங்கள கௌரவிக்கும் விதமாகத்தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம். அவங்கள நம்ம சரியா வழிபடும்போது குழந்தை பேறு கிடைக்கும், திருமண யோகம் கைகூடி வரும். அதனாலதான் 6 எண்ணிக்கையில இந்த செம்பருத்தி இலைய வந்து எடுத்துக்கணும். அந்த செம்பருத்தி இலையிலோட நுனி பகுதியில சந்தன குங்குமம் வச்சு நம்ம வந்து வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா சந்தனத்துல முருகப்பெருமானின் கடாட்சம் வந்து இருக்கின்றது. அதனால நீங்க எப்ப கிருத்திகை வழிபாடு வந்துட்டு செய்யறீங்களோ அப்ப இந்த தீபத்தை வந்துட்டு நீங்க ஏத்திக்கலாம். இப்ப வெள்ளிக்கிழமை காலையில இந்த தீபத்தை நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில ஏத்திக்கலாம். இல்லைன்னா காலையில 9:15 இருந்து 10:15 வரை இருக்கின்ற அந்த 1 மணி நேரத்துல இந்த தீபத்தை வந்து ஏத்திக்கலாம். இந்த தீபத்தை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி ஒரு தட்டுல 6 செம்பருத்தி இலைகளை எடுத்து வைத்து அதற்கு நடுவுல ஒரு மண் அகல் விளக்கு வந்து வைத்து பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வந்து வச்சுக்கலாம். இந்த தீபமானது ஒரு 1/2 மணி நேரம் வந்து எரியட்டும். இப்ப தீபம் செம்பருத்தி இலையோடு சேர்த்து உங்க வீட்டுல ஒரு பிரகாசத்தை வந்துட்டு ஏற்படுத்தும். இது வந்து செவ்வாய் கிரகதோஷ பாதிப்புகளை வந்து குறைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்து கடன் பிரச்சனை தான். அந்த கடன் பிரச்சனை இல்லாம போனாலே நமக்கு வந்து வருமானம் கரையாது, சேமிப்பும் உண்டாகும். வாழ்க்கையானது அடுத்த ஒரு லெவலுக்கு வந்துட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை தீர்க்கக்கூடிய செவ்வாய் பகவானோட அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கிருத்திகை அன்று இந்த செம்பருத்தி இலைகள் மீது வைத்து தீபம் ஏற்றும் போது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நினைச்சது நிறைவேறும். அதற்கு பிறகு அந்த செம்பருத்தி இலைகளை மறுநாள் நீங்க எழுந்து குளிச்சுட்டு எடுத்து கால்படாத இடத்திலோ இல்ல நீர்நிலையில வந்துட்டு போட்டுடுங்க. இந்த தீபத்தை நீங்க கோவில்கள்ல கூட போயிட்டு வந்து ஏத்தலாம். அதனால இந்த ஒரு கிருத்திகை அன்னைக்கு நீங்க இந்த தீபத்தை வந்துட்டு ஏத்தி வைங்க. கண்டிப்பா பொருளாதாரத்துல செல்வ வளர்ச்சி வந்து ஏற்படுத்தும். அதனால நம்பிக்கையோட இந்த தீபத்தை வந்துட்டு ஏத்தி கிருத்திகை நட்சத்திரத்துல வந்துட்டு வழிபடுங்க. என்றும் நல்லதே வந்துட்டு நடக்கும். நமது சேனலை வந்துட்டு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.